வண்டியில ஏறி நாங்க எங்களை சிட்டி முழுக்க சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. கைது செய்யணும்னு முடிவு பண்ற காவல்துறை எந்த இடத்துல வைக்கணுங்கிற கூட ஒரு முடிவு செய்யாம அலட்சிய போக்கிலே இவர்கள் எல்லாவற்றையும் அலைக்கழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. விசிக தலைவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரா? அவர் பாராட்டு தெரிவிக்க கூடாது, எங்களோடு சேர்ந்து இணைந்து போராட வேண்டும். நீங்க ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா வாங்குறத இப்போ இல்லைங்க, ரொம்ப வருஷமா பிஜேபி சொல்லிட்டு இருக்கு. நீங்க கூட நிறைய பேர் பாஜக கைது செய்யப்படுறாங்க. இந்த கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி கைது செய்யப்படுறதுக்கு சரியான மண்டபங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அலக்கழிக்கப்படுறதாக சொல்றாங்க. அதாவது ஒரு சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக போராடுகின்ற அரசியல் கட்சிகளை அராஜக வழியிலே கைது செய்வதும் அவர்கள் மீதான நடவடிக்கை என்பதை இந்த அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு மக்கள் பிரதிநிதிகளாகட்டும் அல்லது அரசியல் கட்சி நிர்வாகிகளாகட்டும் அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை, அவர்கள் செய்கின்ற ஊழல்களை மக்களிடம் எடுத்து செல்வதற்கான இந்த போராட்டம் என்பது சட்டத்திற்கு உட்பட்ட வழியிலே நடக்கக்கூடியது. இன்று காலையிலிருந்து பார்த்தா எல்லாத்தையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்றது, வரக்கூடியவங்களை தடுக்கிறது, இப்போ வந்தவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு மண்டபம் கூட கிடையாது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா இந்த வண்டியில ஏறி நாங்க எங்களை சிட்டி முழுக்க சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தரம் மண்டபத்துக்கு போகும்போதும் அந்த மண்டபத்துல அவ்வளவு அசுத்தமான சூழல். இந்த அளவிற்கு கைது செய்யணும்னு முடிவு பண்ற காவல்துறை எந்த இடத்துல வைக்கணுங்கிற கூட ஒரு முடிவு செய்யாம அலட்சிய போக்கிலே இவர்கள் எல்லாவற்றையும் அலைக்கழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் நிறுத்திக் கொள்ள போவதில்லை. எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும். உங்களுடைய அராஜகம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் மக்கள் மன்றத்தின் முன்பாக அதை எடுத்துச் செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. எந்த வடிவத்திலேயும் எங்களுடைய மன உறுதியை ஒருபோதும் இந்த திமுக அரசு குலைக்க முடியாது. முழுவதுமாக இந்த அரசு பயந்து போயிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. 1000 கோடி ஊழல் என்று அமலாக்கத்துறையினுடைய அறிக்கைக்கு பின்பாக தமிழகம் முழுவதும் ஒரு கொந்தளிப்பான சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியாக இதை மக்கள் முன்பாக எடுத்துச் செல்வது எங்களுடைய கடமை. ஆனால் அதை தடுக்கின்ற விதமாக எல்லா வழிகளிலேயும் முயற்சி செய்கிறது இந்த திமுக அரசு. இதற்கு எடுத்துக்காட்டுதான் இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் வீட்டு காவல்ல வைக்கிறது. விசிக தலைவர் இதுக்கு உங்களுடைய போராட்டத்திற்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? விசிக தலைவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரா? அவர் பாராட்டு தெரிவிக்க கூடாது, எங்களோடு சேர்ந்து இணைந்து போராட வேண்டும். தமிழகத்தினுடைய நலனில் அக்கறை இருந்தால் அவர்கள் இந்த போராட்டத்தை அவர்களும் முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த அமலாக்கத்துறையை வைத்து மிரட்ட பாக்குறாங்க. முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டு எல்லா டெண்டரும் முறையாக தான் இருக்குன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு அறிக்கை. அமலாக்கத்துறையினுடைய இந்த அறிக்கையை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என மாநிலத்தினுடைய அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. சட்ட ரீதியா அதை எதிர்கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஆனால் அந்த தவறுகளை இல்லை என்று சொல்வதற்கு ஏன் உங்களுக்கு அந்த பதில் அளிப்பதில் ஏன் தாமதம்? ஏன் அந்த உரிமை உங்களுக்கு இல்லை? ஏன் அதுல தயக்கம்? நீங்க ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா வாங்குறத இப்போ இல்லைங்க, ரொம்ப வருஷமா பிஜேபி சொல்லிட்டு இருக்கு. இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு துறையே அங்க போய் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அதற்கு பதில் இல்லை. ஆனா அரசியல் ரீதியா பண்றோம்னு சொல்றாங்க. சட்ட ரீதியாக கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்து ஒரு அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை வந்திருக்கிறது. இதை ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் எடுத்து செல்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் கூறியதனால தான் இந்த சோதனையே நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? தப்பு எங்க நடந்தாலும் அதை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட வேலைங்க. மத்திய அரசாங்கம் அதை செய்யுது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேடம்? கட்சி அதை அறிவிக்குங்க.